கோலம் போடும் போது கடைபிடிக்க வேண்டிய விதிகள். பெண்களே கட்டாயமாக கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. சில விதிகள் ஏற்ப கோலமிட்டால் வாழ்க்கையில் வளம் சேரும். சூரியன் உதிப்பதற்கு முன்பு சாணம் தெளித்து கோலமிட்டு விட வேண்டும். வீட்டு வாசலில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம். எனவே புது தண்ணீரை தெளிக்க வேண்டும். தெற்கு பார்த்தோ தெற்கில் முடியும்படியோ கோலம் போடக்கூடாது. கோலம் போட்டதும் காவி இடுவது மும்மூர்த்திகளை குறிக்கும். சாணத்தின் பசுமை விஷ்ணுவையும், கோலமாவின் வெண்மை பிரம்மாவையும், காவியோட செம்மை சிவனையும் குறிக்கும். கோலத்தின் நடுவில் செம்பருத்தி பூ, பூசணி பூ வைத்தால் செல்வம் சேரும். வியாழக்கிழமை துளசி மாட கோலம், வெள்ளிக்கிழமை 8 இதழ் தாமரை கோலம், சனிக்கிழமை பவளமல்லி கோலம், பௌர்ணமி தினதன்று தாமரைப்பு கோலம், ஞாயிற்றுக்கிழமை செந்தாமரை கோலம், திங்கள்கிழமை அள்ளிமலர் கோலம், செவ்வாய்க்கிழமை வில்வ இலை கோலம், புதன்கிழமை மாவிலை கோலம், ஞாயிற்றுக்கிழமை சூரிய கோலம் போடுதல் நல்லது, மிகவும் நல்லது. வீட்டு சுவரை ஒட்டி போடும் பாடர் கோலம் தீய சக்திகளை உள்ளே விடாது. விழா நாட்களில் இவை கோலம் போடுவது மிகவும் சிறப்பு. ஆனால் கோலத்தின் 8 பக்கத்திலும் பூக்கள் வைத்தால் பலர்கள் மலர்ச்சி அடைவார்கள். கண்டிப்பாக அமாவாசை மற்றும் இறந்தவருக்கு திதி தரும் நாட்களில் வாசலில் கோலம் போடக்கூடாது. அந்த ஆத்மாவுகளை வீட்டிற்குள் அனுமதிக்காமல் கோலங்கள் தடுத்து விடுத்துவிடும். அதனால் உன் முன்னோர்கள் உன்னை தேடி வருகின்ற திதி தரும் நாட்களில் வாசலில் கோலங்கள் போடாமல் இருந்து அவர்கள் வீட்டிற்குள் அனுமதி ஆசி பெறுவது நல்லது அல்லவா? கண்டிப்பாக இடது கையால் கோலம் போடக்கூடாது. பெண்கள் குனிந்து நின்றே கோலம் போட வேண்டும். உட்கார்ந்து போட்டால் செல்வம் குறையும். கணவர் வெளியில் செல்லும் போது கோலம் போட்டு விட வேண்டும். கோலம் போட்ட பிறகே அடுப்பு பற்ற வைக்க வேண்டும். ஆள் காட்டும் விரலை நோக்கியே கோலம் போட்டு விட வேண்டும். கிழமைக்கேற்ப வாசலில் கோலமிட்டார் கெட்ட ஆவிகள் நிச்சயமாக உங்கள் வீட்டை நெருங்கவே நெருங்காது. இதையெல்லாம் கோலம் போடும்போது நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விதிகள். இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து